நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது பொறுப்பாளர்கள் இருவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக எஸ்பி வருண்குமார் கூறியுள்ளார். ஆனால் தம் மீது ஏற்கனவே 138 வழக்குகள் இருப்பதாக கூறியுள்ள சீமான், இதுபோன்ற வழக்குகளை கண்டு தாம் அஞ்சவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் சமீப காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. சில சாதையினருக்கு எதிராக வருண்குமார் வன்மத்துடன் இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக செயல்படுவதாகவும் சீமான் குறிப்பிட்டிருந்தார். மான நஷ்ட ஈடு கேட்டு வழக்கறிஞர் மூலம் சீமானுக்கு நோட்டீஸ் ஒன்றையும் வருண்குமார் அனுப்பினார். அதற்கு கட்சியின் வழக்கறிஞர் மூலம் சீமான் அளித்ததாக வெளியான பதில் விளக்கமும் சர்ச்சையானது. வருண்குமாரையும் அவரது குடும்பத்தினரையும் மோசமாக விமர்சித்து எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து பதிவுகள் ஈடுபட்டன. இந்நிலையில் எஸ்பி வருண்குமார் 8 பக்கங்களை கொண்ட விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சீமானின் பெயரை நேரடியாக கூறாமல் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்று வருண்குமார் குறிப்பிட்டுள்ளார். சீமானுக்கு சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பிய ஒரே காரணத்திற்காக தம்மையும் தமது குடும்பத்தினரையும் அவதூறாக விமர்சித்து எக்ஸ் தளத்தில் போலி கணக்குகள் மூலம் பதிவிடப்பட்டதாகவும் கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் வருண்குமார் கூறியுள்ளார். முகம் தெரியாத கோழைகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் எக்ஸ் சமூக தளத்திலிருந்து தானும் தன் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான பதிந்தா பாண்டேவும் தற்காலிகமாக விலகுவதாக வருண்குமார் கூறியுள்ளார். தங்கள் முடிவுக்கு அச்சம் காரணமில்லை என்று தெரிவித்த வருண்குமார், மாவட்ட பெண் எஸ்பி ஒருவரையே இவ்வாறு தாக்குகின்றனர் என்றால் சாதாரண மக்களையும் பெண்களையும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போலி கணக்குகளில் பதிவிடுபவர்கள், அதற்கு தூண்டி விடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்றும் வருண்குமார் கூறியுள்ளார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் வருண்குமார் எஸ்பி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தன் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்வதாக கூறிய வருண்குமாருக்கு சீமான் பதிலளித்துள்ளார். நீங்க ஐபிஎஸ்ஸா இயங்கணும், திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி, நான் பார்க்காத வழக்கா தம்பி. நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தை நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம், அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனை ஒரு ஓரத்தில் நின்று ஏதாவது விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அரசியல் கட்சி தலைவர் ஒருவருக்கும் அரசு உயரதிகாரி ஒருவருக்கும் வெளிப்படையாக நீடிக்கும் மோதல் போக்கு தமிழகத்தில் அரிதான ஒன்று. தவிர்க்கப்பட வேண்டிய இம்மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்பலாம்.